ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து இப்போ நம்ம சக்தியை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நல்ல வேலைம்மா, எந்த எலும்பு முறிவும் இல்லை, எல்லாம் உள்காயம் தான், மூச்சு திணறல் தான், அதுவும் சீக்கிரமாக சரியாயிடும், வேறு எந்த பெரிய பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சக்தி, நான் வந்து உன்னை விட்டுடக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து எப்படி இருந்தேன் தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டேன், என்கிட்ட மூச்சே இல்லை, அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன். நம்ம வந்து பிரிஞ்சிருக்கும் போது தான் வந்து நம்ம வந்து எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ லைஃப்பை நம்ம வந்து வாழவே இல்லை அப்படின்றதே தெரிய வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஜனனி வந்து சக்தி கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன மிஸ் பண்ணியா அப்படின்னலாம் சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிடா, இது ஹாஸ்பிட்டல், நம்ம வீட்டுக்கு போயிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஜனனி வந்து நான் போய் பில் கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு போக தயாராகிட்டாங்க நம்ம குணசேகரனும் அவனுடைய தம்பிகளும். பாண்டிச்சேரிக்கு அந்த காரில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வழியில் மஃப்டி போலீஸில் மாட்டுறாங்க. யார் இது, இவங்க என்ன போலீஸா அப்படின்னலாம் சொல்லி இந்த ஞானம் கதிர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜெயிலுக்கு தான் போயிட்டு வந்திருக்கீங்களே தவிர முட்டாளாக தான் இருக்கிறீங்க. அவங்க மப்டியில் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க, கையில் வச்சு தேடுறத பார்த்தா உங்களை தான் தேடுறாங்க அப்படின்னு சொல்லவும், அவங்க போலீஸ் வந்து கிட்ட வரதுக்குள்ளவே ஒரு கார் வந்து கிராஸ் ஆகுது. அந்த கேப்பில் 3 பேரும் இறங்கி தப்பிச்சிடுறாங்க. நம்ம கரிகாலன் மட்டும் உள்ளே உட்காந்துக்கிட்டு சாக்லேட் லோடு எடுத்துகிட்டு போக வந்தேன், வண்டி வந்து ரிப்பேர் ஆகி நின்றுச்சு அப்படின்னு சொல்லி போலீஸை சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் கரிகாலனுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்கள தான் தேடி வந்திருக்காங்க, முக்கியமாக குணசேகரனையும் கதிரையும் தான் தேடி வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம கரிகாலன் வந்து குணசேகரன்கிட்டே சொல்லிட்டாரு. இவங்க பாண்டிச்சேரி போனதுக்கப்புறமா அவங்களோட நம்ம குணசேகரனுடைய நண்பருடைய வீட்டுக்கு தான் இப்போ போயிருக்காங்க. யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் அங்கே வர முடியாது, நீங்கள் தைரியமாக இருக்கலாம், எவ்வளோ நாள் வேணும்னாலும் இருக்கலாம், பிரச்சனையை சீக்கிரமாக முடிச்சிருங்க, அவனால் மாற்றிக்க முடியல அவன் குணத்தை அப்படின்னு தான் என்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கான், இப்போ ஏதோ பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இனிமே இங்கேருந்து அந்த மொத்த குடும்பத்தையும் தூக்க தயாராகிட்டு